ஓம் நமச்சிவாய. இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு உயிரினமும் உயிரோடு இருக்கிறதுக்கு பிரதானமா விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். சூரியன் இல்லை அப்படின்னாக்கா எந்த ஒரு உயிரினமும் உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவருடைய உடம்புல ஆத்மா நல்லபடியா செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா சூரியன் இருந்தாதான் ஆத்மா செயல்படும். அதனாலயே என்னமோ தெரியல சூரிய பகவான் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் அழைக்கப்படுறாரு. அப்பேற்பட்ட சூரிய பகவான் நம்மளுடைய சுய ஜாதகத்துல நல்ல பலம் பெற்று இருக்கணும். அப்படி பலம் பெற்று இருந்தா ஒளி கிரகமாகிய சூரியன் பலம் பெற்று இருக்கும் பொழுது அவரை போலவே நம்மளுடைய வாழ்க்கையும் ஒளி பிரகாசத்தோடு வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை அவரு நீசமாய் இருந்தாலும் 6, 8, 12 அதிபதிகளோட சேர்ந்திருந்தாலும் 6, 8, 12 இடங்கள்ல மறைந்து இருந்தாலும் அவர் பலம் இழந்து இருக்கார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட அந்த பலம் இழந்து இருக்கக்கூடிய நிலையில நம்ம அவரை எப்படி பலப்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அனைவருமே காலையில எந்திரிச்ச உடனேயே சூரிய நமஸ்காரம் செய்யறது நம்மளுடைய தேக ஆரோக்கியம் ஆத்ம ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். அடுத்து அவருக்கு தானியமா விளங்கக்கூடியது கோதுமையிலான பண்டங்களை நம்ம மற்றவங்களுக்கு அன்னதானமா கொடுக்கலாம். அவருடைய சமத்த செயல்படக்கூடியது வெள்ளரிக்கம் செடி. வீட்டுல வெள்ளரிக்கம் செடியை வச்சு வளர்த்தலாம். வெள்ளரிக்கம் செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தி வரலாம். சிவ வழிபாடு, அவருடைய அதி தேவதை சிவன். சிவ வழிபாடு வச்சுக்கும் பொழுது சூரியனை நம்ம முழுமையா பலப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். இதெல்லாம் நீங்க கண்டிப்பான முறையில செஞ்சு வரும்போது சூரியன் கண்டிப்பான முறையில நமக்கு பலத்தை அதிகமாக கூட்டி கொடுப்பார் என்று நாம் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.